வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனின் ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹவுதிகளால் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட 3 ஆளற்ற விமானங்களை இஸ்ரேலின் விமானப்படை இறைமடித்து சுட்டு வீழ்த்தியதாக IDF கூறியது. தாக்குதல்களில் காயங்கள் அல்லது சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை. 3 ஆளற்ற விமானங்களில் ஒன்று மட்டுமே இஸ்ரேலிய எல்லையை அடைந்ததாக தெரிகிறது. 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஈரானிய உத்தரவுப்படி ஹமாஸ் தொடங்கி அந்த இயக்கமை சீரழிந்த போரில் இஸ்ரேல் ஈரானிய நிதியுதவியில் செயற்படும் ஹவுதி குழுவால் ஏவப்பட்ட 350 ஆளற்ற விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் எண்ணிக்கையை IDF வெளியிட்ட சில மணி நேரத்திற்கு பின்னர் ஏவுதல்கள் வந்தன. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லா இயக்கங்களின் அழிவுக்கு பின்னரும் ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். எகிப்தின் எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குவ்லோட்டின் தெற்கு இஸ்ரேலின் முதல் ஆளற்ற விமான சைரன்கள் ஒலித்தன. நெறிமுறையின்படி சைரன்கள் அங்கு இயக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியது. ஒரு அறிக்கையில் IDF கிழக்கிலிருந்து இஸ்ரேலின் ஆளற்ற விமானம் ஏவப்பட்டதாகவும் ஆரம்ப இராணுவ மதிப்பீடுகளில் ஏமனில் இருந்து ஆளற்ற விமானம் ஏவப்பட்டதாக தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் இருந்து சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காட்சிகள் இஸ்ரேலிய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ஹவுதி ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியதை காட்டுகின்றன. இடைமறைக்கும் ஏவுகணை ஏவப்பட்டதையும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இணையத்தில் பகிரப்பட்ட மற்றொரு படம் இடைமறைத்த ஆளற்ற விமானத்தின் உடைந்த பாகங்கள் திறந்த வெளியில் வீழ்ந்ததை காட்டுகிறது. சில நிமிடங்களுக்கு பின்னர் ஏமனில் இருந்து இஸ்ரேலில் ஏவப்பட்ட 2வது ஆளற்ற விமானம் மத்திய திரைக்கடலில் இஸ்ரேலிய விமானப்படை IAF-ஆல் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக IDF கூறியது. 2வது சம்பவத்தில் எந்த நகரமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகததால் சைரன்கள் எதுவும் ஒலிக்கவில்லை. 1 மணி நேரத்திற்குள் கிழக்கில் இருந்த 3வது ஆளற்ற விமானம் ஏமனில் இருந்து ஏவப்பட்ட போது இஸ்ரேலை அடைவதற்கு முன் இஸ்ரேலிய விமானப்படை மத்திய திரைக்கடலில் IAF சுட்டு வீழ்த்தியதாக IDF கூறியது. தாக்குதல்களுக்கு ஹவுதிகள் உடனடியாக உரிமை கோரவில்லை. இருப்பினும் இஸ்ரேலிய இராணுவம் ஹவுதி அந்த தாக்குதல்களுக்கு பின்னால் இருப்பதாக கூறுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் ஏமனில் இருந்து இஸ்ரேலை குறிவைக்கும் அதிகரிக்கப்பட்ட ஏவுதல்கள் தோன்றின. ஹமாஸ், ஹெஸ்போல்லா ஆகியவை சுருண்ட நிலையில் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அலி கமேனியின் கையில் உள்ள ஒரே ஆயுதம் ஹவுதி தான். ஹவுதி காலைவாரினால் மத்திய கிழக்கில் இஸ்லாமிய ஷியா சாம்ராஜ்யம் சரிந்துவிடும். இஸ்லாமிய சன்னி பிரிவு எழுச்சியடைந்து விடும். ஈரானுக்கு மிக எளிமையான ஒரு கொள்கை உள்ளது. அது என்னவென்றால் அமெரிக்கா ஜெயிக்கலாம், இஸ்ரேல் ஜெயிக்கலாம், ஆனால் இஸ்லாமின் சன்னி பிரிவு ஜெயிக்க கூடாது. சன்னி பிரிவு நிஜமான இஸ்லாமியர்கள் இல்லை என்று ஷியா பிரிவு ஈரான் வாதாடுகிறது. அதே நேரத்தில் ஷியா பிரிவு நிஜமான இஸ்லாமியர்கள் இல்லை என்று சன்னி பிரிவு வாதாடுகிறது. இது ஏதோ நூற்றாண்டுக்கு முன் தோன்றிய பிரச்சனையாக தெரிகிறது. இவர்களது மோதல் மேற்கத்திய நாடுகளுக்கு வசதியாக உள்ளது. மேற்கத்திய நாடுகள் சன்னி பிரிவின் பக்கமாக உள்ளன. ஷியா பிரிவின் பக்கமாக முன்பு சிரியா இருந்தது. அசாத் தப்பியோடிய பின் சிரியா சன்னி பிரிவுக்கு மாறிவிட்டது. அசாத் ஷியா பிரிவின் ஒரு கிளை மதத்தை சேர்ந்தவர். ஹவுதிகளின் கடந்த தாக்குதல்களில் ஏமனிலிருந்து ஈரானிய ஆதரவு குழுவால் ஏவப்பட்ட ஆளற்ற விமானங்கள் எகிப்திய எல்லை வழியாக தெற்கு இஸ்ரேலுக்குள் நுழைந்தன. இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி ஹவுதிகள் இஸ்ரேல் மீது சுமார் 40 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளனர். அவற்றில் பெரும்பாலானவை இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளால் இடைமறைக்கப்பட்டன. ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஒரு ஹவுதி ஏவுகணையை சுட்டு வீழ்த்துவதில் தோல்வியடைந்தது. மேலும் 2 பகுதி இடைமறைப்பு சம்பவங்களில் ஹவுதி ஏவுகணைகளின் உடைந்த துண்டுகள் இஸ்ரேலுக்குள் வீழ்ந்தன. இந்த இரண்டும் இஸ்ரேலில் சேதம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தியது. இராணுவத்தின் கூற்றுப்படி பெரும்பாலான ஹவுதி பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை அடைய முன் வீழ்ந்தன. ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் டிசம்பர் தொடக்கத்தில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை அதிகரித்துள்ளனர். ஹவுதி இயக்கம் உட்பட ஏமானியர்கள் தமது அடுத்த வழி உணவுக்கு வெளிநாட்டு மனிதாபிமான உதவியை நம்பியுள்ளார்கள். அரபு நாடுகளின் எதிரிகளான ஹவுதிகள் தமது உணவுக்கு மேற்கத்திய நாடுகளின் மனிதாபிமான உதவிகளை நம்பியுள்ளார்கள். கடந்த திங்கட்கிழமை ஹவுதிகள் இஸ்ரேல் மீது 4 ஆளற்ற விமானங்களை ஏவி இஸ்ரேலின் அஷ்கெலானுக்கு அருகிலுள்ள முக்கிய இலக்கையும் டெல் அவீவ் அருகே இலக்குகளையும் குறிவைத்ததாக கூறினார்கள். ஏமனில் இருந்து அன்றைய தினம் இந்த ஆளற்ற விமானங்களும் இஸ்ரேலை அடைந்தது குறித்து தங்களுக்கு தெரியாது என்றும் பாதிப்புகள் குறித்து எந்த அறிக்கையும் இல்லை என்றும் IDF கூறியது. இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய கூட்டாளிகள் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஆனால் ஹவுதிகளின் தாக்குதல்களை தடுக்க தவறிவிட்டனர். அவர்களுக்கு ஏவுகணை தடுப்பு சாதனங்கள் எதையும் ஈரான் கொடுக்கவில்லை. ஈரானின் ஏவுகணை தடுப்பு சாதனங்களே இப்போது அளிக்கப்பட்டு விட்டன. இவர்கள் அவர்களுக்கு எதை கொடுப்பது? IAF கடைசியாக டிசம்பர் 26ஆம் தேதி ஹவுதிகளை தாக்கியது. அதன் பின்னர் ஈரானிய ஆதரவு ஹவுதி இஸ்ரேல் மீது 5 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் குறைந்தது 4 ஆளற்ற விமானங்களை ஏவியுள்ளது. இதுதான் ஈரானிய அடியாளான ஹவுதிகளின் இன்றைய நிலைமை. ஹவுதி தலைவர் இன்னமும் உயிருடன் இருக்கிறார்.